டம்பரிஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் தான் உங்களோட ஹருரா. பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சுல. நிறைய பேர் என்ன மிஸ் பண்றதா சொன்னீங்க. அதே மாதிரி பர்த்டே விஷ் அது இதுன்னு கேக்குறீங்க. நானே ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட கேட்காதீங்கடா. வேணா எனக்கு டைம் கொஞ்சம் கூட இல்லை. வேணா வீடியோஸ் எதுவும் என்னால ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. சாட்டர்டே சண்டே தான் நான் ஃப்ரீயா இருப்பேன்னு பார்த்தா அப்பவும் காலேஜ் ஒர்க்கு நிறைய கொடுத்துட்றாங்களா, என்னால சேனல் பக்கம் வரவே முடியறது இல்ல. என் சிஸ்டர்ஸ் அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டேன், சேனல்ல க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப அவங்க எல்லாரும் தான் சொன்னாங்க, பேசாட்டிக்கு வீக்கெண்ட் வீடியோஸ் மட்டும் ஒன்னு அப்லோட் பண்ணு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ சேனல்லையே தொட்டிருக்கேன்டா. இல்லாட்டினா நானே சேனலை கேன்சல் பண்ற ஐடியால தான் இருந்தேன். வேணா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியலடா. வேணா படிப்பையும் பார்க்கணும், இந்த சைடு என் சேனலையும் பார்க்கும்போது என்னால கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிற டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேணா என்னோட ஒர்க்லயே என்னை போட்டு பண்டை கழட்டி எடுத்துடுறாங்க. இதுல எங்க நான் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது? அதனால நீங்களும் நிறைய பேர் வீடியோஸ் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப நான் படிக்கிற விஷயமும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா, ரெண்டுல எதையாவது ஒண்ணு விட்டு கொடுத்தாதானே ஒண்ணு நான் கரெக்டா பண்ண முடியும். அதனால நான் சேனலை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு சேனலையும் விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் வீக்கெண்ட்ஸ் மட்டும் வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? அதே மாதிரி அந்த சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்க சொல்லிடுங்க. வேணா யாரு எந்த வீடியோ அதிகமா கேக்குறாங்களோ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? என்னை மன்னிச்சிடுங்க நான் இப்படி சொல்றதுக்கு. ஐ எம் ரியலி சாரி. பட் சேனலை விட்டு எல்லாம் போக மாட்டேன். நீங்க கேட்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்குன்னா ஆளாளுக்கு ஒண்ணு கேட்காதீங்களா, எல்லாரும் ஒரே வீடியோவா கேட்டுருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம தயங்க தான் காட்டுறாங்க. தயங்கோட பாடி எல்லாம் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. இந்த சைடு சுகால இருந்து ஆரம்ல இருந்து ஜின்னு எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்க. ஏன் புதுசா வந்து அந்த போர்ஷன் கொண்டு அங்கதான் நிக்கிறாங்க. ஜேகேக்கு அப்பதான் நியூஸ் போகுது. அவனும் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஒடியாந்து பாக்குறான். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயங்கோட பாடி தான் அப்படியே ப்ளூ கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு இவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. ஆரம்தான் அப்படியே தயங்க ஃபுல்லா கவனிக்கிறான். பார்த்தா அவனோட கையில தான் ரெண்டு பல்ல அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம ஆழம் அப்படியே கிட்டக்கு போய் பாக்குறான். அது பார்த்தா பாம்பு கடிச்ச மாதிரிதான் தெரியுது. இந்த சைடு ஜிகே தான் அப்படியே தயங்க தூக்கணும். உன்னோட பாடி எல்லாமே அப்படியே ப்ளூ கலர்ல மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு சுகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். சுகாவோட மைண்டுக்குள்ள ஓடுறது எல்லாமே அன்னைக்கு ஜிமினாவை விட்டு கொடுத்ததுக்கு காரணமே தயாங்க எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான். பட் ஆனா இன்னைக்கு இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பாத்துக்க இருக்கான். இந்த சைடு ஜேகே தான், ஹே தயாங் இங்க பாடுறா, ஜேகே வந்திருக்கேன்டா, ஹே தயாங் கண்ணை துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஆரம் தான் சொல்றான், ஹே ஜேகே ஃபர்ஸ்ட் அவனை ரூம்க்கு கூட்டிட்டு போ, முதல்ல டாக்டரை வர சொல்லு, ஃபர்ஸ்ட் இது பாம்பு கடிச்சதா இல்ல வேற எதுவுமான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜெக்கே அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. அவன் அப்படியே தயங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு சுகாவுமே அப்படிதான். அவன் அப்படியே தயங்கோட கைதான் பிடிச்சிருக்கான். அது அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. இந்த சைடு அவன் அப்படியே ஜின்னு பார்த்துதான் அழுகுறான். ஹயாங் தயாங்கோட கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஹயாங் இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே நடக்குது. ஹயாங் ப்ளீஸ் தயாங்க எப்படியாவது காப்பாத்துங்க. ஹயாங் எனக்கு தயாங்க வேணும். ஹயாங் நீங்க எப்படியாவது தயாங்க காப்பாத்துங்க. இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது அரண்மனைக்கு புதுசா வந்த அந்த பர்சன் தான் சொல்றாங்க, சுகா நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, தயாங்க எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு சுகாதான் அப்படியே அந்த பர்சனை முறைச்சு பாக்குறான். அந்த பர்சனுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. அவங்க அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே தயாங்க லிஃப்ட் பண்ணி தூக்குறான். தூக்கி கொண்டு போய் இப்ப அவனோட ரூம்ல தான் அவன் வச்சிருக்கான். எல்லாருமே வெளியே தான் நிக்கிறாங்க. ஆரமும் ஜேகேவும் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. இந்த சைடு ஜேகே தான் ரொம்ப அழுகுறான். ஹயாங் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஹயாங் என்னோட புடிவாதம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என் தாயங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது காரணமே நான் தான். சின்ன குழந்தை மாதிரி என்ன சுத்தி வந்தான். ஹயாங் இவன் பண்ணாத தப்புக்கு நான் எப்படி ஹயாங் இவனுக்கு தண்டனை கொடுத்தேன் எனக்கே தெரியல. ஹயாங் ஹயாங் எப்படியாவது என்னோட தாயங்க காப்பாத்துங்க. ஹயாங் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹயாங் அவன் ரொம்ப குழந்தை மாதிரி. ஹே இங்க பாரு தயாங்,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டேங்க் பக்கத்துலதான் போய் உட்காந்துருக்கான். அவனோட கண்ணம்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த சைடு ஜேகே தான், ஹே இங்க பாரு, ஹே நான் சொல்லிருக்கல, இங்க பாரு உனக்காண்டிதான்டா நம்ம நாட்டுல நான் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன் தயா. இங்க பாரு உனக்கு பிடிச்ச எல்லாமே அங்க இருக்கும்டா, அதுவும் உன்னோட கண்ட்ரியை சேர்ந்த எல்லா பொருளுமே அங்க இருக்கும். இங்க பாரு நீ தானே ஆசைப்பட்ட என் கூட அந்த ஃபெஸ்டிவலை ஃபுல்லா பாக்கணும்னு ஆசைப்பட்டல, இங்க பாரு உன் ஜேகே பாரு, உன் ஜேகே அழுதா உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவல, நான் அழுகிறது உனக்கு பிடிக்காது, நீங்க சோகமா இருக்காதீங்க, நீங்க எப்போ ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லுவல, இங்க பாரு என்னோட ஹாப்பினஸ் நீடா, நீ மட்டும் போயிட்டேன்னா வச்சுக்கோ இந்த ஜெக்கியோட லைஃப்ல எதுவுமே அவனுக்குன்னு இருக்காதுடா, பிளீஸ் தயவு செஞ்சு கண்ணை தோறத்தாயா, இங்க பாரு தயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜெக்கே தான் அப்படி கதறிக்கிட்டு இருக்கான். வெளியே நின்று சுகாவுமே அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே கீழேயே உட்காந்துட்டான். அப்பதான் லீ வந்திருப்பான். லீ அப்படியே சுகாவுதான் வந்து பாக்குறான். என்னாச்சு, எதுக்காண்டி இப்படி உட்காந்து அழுதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கேக்குறான். இந்த சைடு சுகா எதுவுமே பேசல. அவன் அப்படியே ஃப்ளோரை பார்த்து அவங்களே அழுதுட்டே உட்காந்துருக்கான். இந்த சைடு அவனுக்கு ஜின்னோட தாட்டுமே வருது, தயங்கோட தாட்டுமே வருது. சுகா அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், உன்னால எதுவுமே பண்ண முடியல, உன் பிரதர்ஸ கூட உன்னால காப்பாத்த முடியல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும் சுகா, இதுல வேற உங்க அப்பா உன்னை யோகி ராஜ்யத்தோட எங்காமே ஆக்குனாங்க, ஆனா கிங்கா இருக்கிறது கூட நீ தகுதியே இல்லாத, இன்னைக்கு உன்னோட பிரதரோட 2 பேரோட லைஃபுமே உன்னால சேவ் பண்ண முடியல, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தனா நீ யாரும் இது எல்லாமே நடந்திருக்குமா, உன்னால ஜேகேவையும் ஒழுங்கா வளர்க்க முடியல, அதே மாதிரி உன் பிரதர்ஸையும் உன்னால காப்பாத்த முடியல, நீலாம் இருக்கவே தகுதியே இல்லாதவன். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அழும்போது இந்த சைடு லீதா அப்படியே சுகாவோட கையை டைட்டா பிடிக்கிறான். சுகா அப்படியே பாக்குறான், அங்க லீதான் இருக்கான். லீ அப்படியே அவனோட கண்ணாலே சொல்றான் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு சுகா ஆனா அதை எதையுமே கேர் பண்ணல. இப்ப அப்படியே ஜின்னுதான் கிட்டக்க வரான். லீ இந்த மாதிரி இருக்கிறது ஜின்னுக்கு பிடிக்கல. ஜின்னு வந்து அப்படியே சுகாவை கூப்பிடுறான். சுகா அப்படியே பாக்குறான். பட் ஆனா அவன் லீ கையுமே விடல. ஜின்னு கூப்பிட்டதுக்கும் அவன் போல அப்படியே ஃப்ளோர்லயே தான் உட்காந்துருக்கான். லீ அப்படியே சுகாக்கு பக்கத்துலயே உட்காந்துட்டு அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள பார்த்தோம்னா நம்ம ஆரம்தான் ஜிகேவா அவ்வளவு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிகே கேக்குற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். அவன் அப்படியே தயங்கோட பக்கத்துலதான் போய் உட்காந்துருக்கான். தயாங் இங்க பாரு தயாங், இந்த ஜேகே ரொம்ப கோவக்காரன், உனக்கு தெரியும்ல, ஜேகேயோட பொருள் எப்பவுமே அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு பாப்பேன், ஆனா என்னை விட்டு போலான்னு பாக்குறது தப்பு கிடையாதா, இங்க பாரு எந்திரிச்சேன்னா வச்சுக்கோ இதுக்கெல்லாம் மொத்தமா வச்சு நான் என்ன பண்ணுவேனே தெரியாதா, உன்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத, இங்க பாரு நீ எனக்கு சொந்தம், இந்த ஜேகேக்கு மட்டும்தான் சொந்தம், தயாங் என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன்னா வச்சுக்கோ உன்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஆரம்தான் ஜேகேவோட கண்டிஷனை பார்த்துட்டு ஆரம்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் தயாங்க இப்படி இருக்கிறதுனால அவன் என்ன பேசுறான் அப்படிங்கறது அவனுக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியேதான் உள்ள அந்த வைத்தியரும் வராங்க. இப்ப அவங்க வந்து அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நம்ம தயமோட பாடி அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. இப்ப அந்த வைத்தியர் தான் அப்படியே ஆரம் கிட்டையும் ஜேகே கிட்டையும் ஒண்ணு சொல்றாங்க. ஜேகே அந்த விஷயத்த கேட்டோன்னா அவன் அப்படியே வெளியே தான் வரான். இந்த சைடு சுகம் அப்படியே எந்திரிச்சு பாக்குறான் ஜேகேவை. ஜேகே பார்த்துட்டு அவன் அப்படியே ஜேகே கிட்டக்கதான் வந்து கேக்குறான், ஜேகே என் தம்பிக்கு ஒண்ணும் இல்லைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான், ஜேகே ஜேகே அவனுக்கு எதுவும் கிடையாதுல்ல, நான் போய் என் தம்பி பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது இந்த சைடு நம்ம எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து இப்ப வேமா தயங்கி இருக்கிற ரூம்க்கு தான் போறான். போயிட்டு அவன் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஆரம்பமே அப்படியே பின்னாடி வரான். இப்ப ஜின்னு தான் கேக்குறான், ஆழம் என்னாச்சு, தயங்க இப்ப ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஆரம் தான் சொல்றான், ஹே மூன், தயங்கோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு, அவன் பொழைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. இதை கேட்கும் போது சுகோதான் அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். ஐயோ தயாங் என்னடா, ஏன் இப்பெல்லாம் நடக்குது, என் தயாங்கோட லைஃப்ல ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம ஆரம்பம் அப்படியே சுகாவை கம்ஃபர்ட் பண்றான். இங்க பாரு, உன்னோட அப்பா இங்கதான் இருக்கு, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பா சொல்றேன் தயாங்க காப்பாத்திருவேன், ஜேகே அதுக்காண்டிதான் போயிருக்கான், நீ ஒண்ணு கவலைப்படாத, அவன் கண்டிப்பா அதை கொண்டு வந்துருவான். இது இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஒரு பாம்பை தான் தூக்கிட்டு வரான். அந்த பாம்போட தலையை மட்டும் வெட்டிட்டு
அத அப்படியே அவன் கையில கொண்டு வரான். இந்த சைடு எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன்னா அந்த பாம்பை பார்க்கவே அவ்வளவு பெருசா இருக்குது. இப்ப அந்த பாம்பை கொண்டு வந்ததுதான் உள்ள கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இன்னும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு ஜேகே அப்படியே வெளியே தான் நிக்கிறான். அவனுக்கு அவ்வளவு டீயர்ஸா வருது. ஜேகே தான் அப்படியே அந்த ரூமுக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு அவனுக்கு தயங்கோட இருந்த எல்லா நினைவுகளுமே அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே பின்னாடி நம்ம தயங்க அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் போக போக ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அப்படியே ஜேகே நினைச்சு பாக்குறான். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தயங்கோட வாயில இருந்து வந்த வார்த்தை ஃபுல்லாமே ஜேகே, ஏய் ஜேகே எங்க போறேன், இன்னைக்கு நம்ம அங்க போலாமா, ஜேகே இன்னைக்கு நைட்டு நம்ம மூன் பார்க்கலாமா, ஜேகே இன்னைக்கு நம்ம ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாமா, ஜேகே இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு என்னமோ இன்னைக்கு உன்னை விட கூட இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகே அப்படியே முறைச்சிருந்திருப்பான். இல்லப்பா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட்னா ரொம்ப அழகா தெரியுறாங்க, ஆனா நீ சிரிச்சா அழகா இருப்ப, உனக்குதான் சிரிக்க தெரியாதுல்ல, ஓய் ஜேகே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகே திரும்பி பார்த்தது அவனுக்கு ஒவ்வொரு விஷயமா அப்படியே ஞாபகத்துக்கு வருது. நம்ம தேங்க அப்படியே ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டது, அப்ப ஜேகே ஹெல்ப் பண்ணது எல்லாமே அப்படியே அவனுக்கு மைண்ட்ல வந்துட்டு போகுது. ஜேகே எனக்கு இது பிடிக்கல, ஜேகே எனக்கு இது வேணும், ஜேகே ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் ஜேகே ஜேகேன்னு சொன்னது எல்லாமே அப்படியே நம்ம குக்கியை நினைச்சு பாக்குறான். இந்த சைடு குக்கிக்கு அவனோட கண்ணுல இருந்து அவ்வளோ டேர்ஸா வருது. அவன் அப்படியே அழுதுட்டே இருக்கான். இந்த சைடு நம்ம சுகாவும் ஜேகேக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்திருப்பான். இப்ப அவன் அப்படியே நிமிந்து ஜேகேவை தான் அப்படியே முறைச்சு பாக்குறான். ஜேகே உனக்கு இப்ப சந்தோஷமா, இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்ட மாதிரிதான் எல்லாமே நடந்துருச்சு, தயங்க கொண்டுட்டல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே திரும்பி சுகாவை பாக்குறான். சுகாவோட கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷா இருக்கு. அதுல இருந்து அப்படியே அவனோட டியர்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரெட் கலர்ல வர்ற மாதிரி இருக்கு. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்கலாம். இந்த சைடு சுகா தான் செம்ம கூத்துல அப்படியே ஜேகே கிட்டதான் வரான். ஜேகே அப்படியே பாக்குறான். ஏ சுகா சத்தியமா நான் எதுவும் வேணும்னு பண்ணலடா, நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணலடா, நீ எதுதான் தெரிஞ்சு பண்ணிருக்க ஜேகே, எதை கேட்டாலும் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சொல்றேன். உன்னால ஒரு 3 பேரோட லைஃப் எப்படி வந்து நிக்குது பாத்தியா, ஒருத்தன் உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியல, இன்னொருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், ஏன் மிச்சம் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், இந்த என்னை கொண்டுற ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கு இருக்கான். இந்த சைடு ஜேகே அப்படியே தலையை கீழே குனிஞ்ச பக்கலே நிக்கிறான். அவனுக்கு கண்ணுல இருந்து அவ்வளவு டீயர்ஸா வருது. இங்க பாரு ஜேகே, உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தானே பண்ணுவ, அத்தானே உனக்கு பிடிச்சிருந்தா அவங்கள பொம்மை மாதிரி வச்சுக்கிருவ, பிடிக்கலையா அவங்கள ஒரு குப்பையோட ரொம்ப கேவலமா தானே மதிப்ப. எனக்கு தெரியும் ஜேகே, நீங்க 10ல இருக்கிற 11 தானே எங்களையும் நினைச்சுக்கிட்டு இருக்க ஜேகே, நாங்களும் ஹியூமன் தான்டா, எங்களுக்கும் வலிக்கும்டா, எங்களுக்குள்ளயும் காதல் கல்யாணம் குழந்தைங்க எல்லா கனவும் இருந்துச்சு, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கனவு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாடா தயாம், இப்ப அவனை என்ன நிலைமையில ஆக்கி வச்சிருக்க, எனக்கும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு என் தம்பி கூட விருப்பமே இல்லாம அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து இப்ப தயா அவன் என்னடா பண்ண உனக்கு என்ன பண்ண, அவன் குழந்தைடா, உனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சு அவன் பண்ணிருக்க மாட்டான், உனக்கு தெரிஞ்சும் நீ அவளை நம்பவே இல்லைல்ல, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, எவ்வளவு அழுதான் தெரியுமா. நம்ம தயாங்க தான் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பான். ஹயாங் என்ன ஜேகே நம்பல ஹயாங், ஏன் ஹயாங் அவர் என்ன நம்பல, நான் கண்டிப்பா இது எதுவுமே பண்ணல ஹயாங், நீங்களாவது என்ன நம்புங்க ஹயாங், எனக்கு உண்மையில அந்த பழத்தை ஜேகேவோட அம்மா கொடுத்ததான் சொல்லி கொடுத்தாங்க, நான் அததான் ஹயாங் உங்க எல்லாருக்கும் கொடுத்து, உண்மையிலே அந்த பழத்துல பாய்சன் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஹயாங், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த தண்டனை எல்லாம் நினைச்சு இல்ல ஹயாங், என்ன அவரு நம்பவே இல்லை ஹயாங், நான் உண்மையில இதெல்லாம் வேணும்னு பண்ணல ஹயாங், நீங்கள் அதை என்ன நம்புங்க ஹயாங், ஹயாங் நீங்க ஜேகே கிட்ட சொல்லுங்க, நான் அதை எதுவும் பண்ணல ஹயாங், அவரே என்ன வெறுத்துட்டாரு ஹயாங், அவர் கண்ணுல பார்க்கும் போது என் மேல வெறுப்பதான் தெரிஞ்சிச்சு ஹயாங், என்ன அவர் எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு ஹயாங், ஆனா இன்னைக்கு நடந்ததுல அவரு மொத்தமாவே வெறுத்துட்டாரு ஹயாங்,
ஹயாம் நீங்களாவது ஜெகே கிட்ட சொல்லுங்க ஹயாம். நான் அப்படிலாம் பண்ணல ஹயாம். ஹயாம் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். நீங்களாவது சொல்லுங்க ஹயாம். எனக்கு ஜெகே இப்படி பாக்குறது பிடிக்கல ஹயாம். எப்பவும் அவரே என்ன ஒரு காதலோட பாப்பாரு ஹயாம். அதுல எந்த ஒரு வெறுப்புமே இருக்காது. ஆனா இன்னைக்கு அவர் பார்த்த பார்வை அவரோட வாழ்க்கையில மொத்தமா என்ன விலக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு ஹயாம். அதை விட அவர் எப்ப எனக்கு இந்த தண்டனை கொடுத்தாங்களோ அப்பவே நான் செத்துட்டேன் ஹயாம். வேணா நம்ம உண்மையில லவ் பண்றவங்க நம்ம நம்பவே இல்லாதப்போ அங்க காதல் இருக்காதுல்ல ஹயாம். அவள் இன்னைக்கு காதலிக்கல ஹயாம். என்ன லவ் பண்ணி இருந்தான்னா அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஹயாம். நான் வந்து தப்பெல்லாம் பண்ணலைன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவரு இப்படி பண்ணி இருந்திருக்க மாட்டாருல்ல. அவரு ஏன் இப்படி பண்ணால ஹயாம் எனக்கு புரியல. இப்படி சொல்லிட்டு குழந்தை ரொம்ப அழுது இருந்திருக்கும். இப்ப அது எல்லாமே சுகம் அப்படியே சொல்லிட்டேன். அவன் அப்படியே அழுகுறான். ஜேகேக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு அவ்வளவு அழுகையா வருது. ஜேகே அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், தயாம் உன்னை விட உன்னை அதிகமா நான் லவ் பண்றேன்டா. நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நீ என்னோடவன் நான் முடிவு பண்ண வேண்டாம். உன்னை எப்படா நான் வெறுப்பேன். இங்க பாரு தயாம், நான் உண்மையிலே உன்னை விட அதிகமா லவ் பண்றேன். ஏன் தெரியுமா, நீ என்னோட உயிரிடா. உன்னை எப்படா நான் வெறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைடா அழுதுட்டு இருக்கும் போது நம்ம ஜேகேவோட கணத்துலதான் ஒரு ஸ்லாப் விழுகுது. ஜேகே அப்படியே நிமிர்ந்து பாக்கலாம். அவங்க சுகாதான் நிக்கிறான். இங்க பாரு ஜேகே, இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட பொறுமையாதான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பொறுமையா இருக்க மாட்டேன். எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். நீ என்ன டிவோர்ஸ் பண்ற அதே மாதிரி என் தம்பிகளையும் நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகத்தான் போறேன். நீ என்னை விட்டு மொத்தமா விலகிடு. நீ இனிமேல் என் வாழ்க்கையில தேவையே இல்லை. நான் உன்னை வெறுக்கிறேன், ரொம்ப ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன். எந்த அளவுக்கு நான் இந்த உலகத்தை விட ரொம்ப அதிகமா நான் உன்னை வெறுக்கிறேன். உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஸ்லாப் தான் வைக்கிறான். ஜேகே அப்படியே தலையை கீழே குனிஞ்சு பக்கலேதான் நிக்கிறான். இப்ப கரெக்டா பார்த்தா அந்த வயிற்று ஏறும். தயானுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு ஜேகேக்கு அப்பதான் உயிரே வருது. சுகாவும் அப்பதான் நார்மல் ஆகுறான். இந்த சைடு ஆரம்தான் அப்படியே சுகா கிட்டக்க வரான். இந்த சைடு ஆரம்ப பார்த்துதான் சுகா அப்படியே முறைக்கிறான். அந்த நியூவா வந்து அந்த போகணும். இங்க பாரு சுகா, நீ கோபத்துல இருக்கிற எந்த முடிவும் கரெக்டா இருக்காது. இந்த மாதிரி அவன் சொல்லும் போது அந்த நியூவா வந்த பூசனுக்கு கண்ணத்துலதான் நம்ம சுகா ஊங்கி ஒரு அப்போ வைக்கிறான். அந்த பூசன் அப்படியே கண்ணத்துல கையும் வச்ச பாக்கலே பாக்குறாங்க. சுகாதான் அப்படியே அந்த பூசன் கிட்ட கத்துறான், உனக்கு அறிவலையா ஜீகப்? நாங்களே ஆல்ரெடி இங்க வந்து மாட்டிட்டு தானே இருக்கோம். நீ என்னத்தை கலட்டுறதுக்கான இங்க வந்த? உனக்கு வேற எந்த ஒரு பர்சனும் நல்ல பர்சன் கிடைக்கலையா? இவன் தான் உனக்கு நல்லவன் தோணுதா? உன் வாழ்க்கையை இவன் கிட்ட வந்து கொடுக்க வந்திருக்க. இவன் மனுஷனே கிடையாதுடா, ஒரு மிருகம்டா. நாங்க 3 பேரும் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்குடா இந்த நரகத்துக்குள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகப் தான் கணத்துல கை வச்சுட்டு அப்படியே சுகாவே பாத்துக்கிட்டு இருக்கான். இல்ல சுகா, என்ன நல்ல சுகம், உனக்கு அறிவை இருக்கான் இல்லையா? என் கூட தானே படிச்ச. எனக்கு எடுத்த மாஸ்டர் தானே உனக்கும் பாடம் எடுத்தாங்க. இல்ல படிக்கும் போது மூளை எதுவும் கழட்டி வச்சுட்டியா? இங்க பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் சரி, உன்னோட பிரதராவும் சரி, சொல்றது நல்லா கேட்டுக்கோ. தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா இங்க இருந்து எங்கேயிருந்து ஓடி போயிரு. இல்லாட்டினா ஏதாவது கிணறா பார்த்து விழுந்து செத்துரு. அப்படி உனக்கு சாகுறதுக்கு வழி கிடைக்கலாட்டினா என்கிட்ட வா, நானே உன்னை குத்தி கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜெக்கே தான் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவன் அப்படியே எதுவுமே பேசல. அவன் அப்படியே தலையை கீழே குனிஞ்ச பாக்கலே நிக்கிறான். இந்த சைடு ஜேகப் கண்ணை பார்த்தா நல்லா பழுத்து போச்சு. நம்ம சின்னதான் அப்படியே ஜேகப் வந்து கம்ஃபர்ட் பண்றான். ஜேகப் அப்படியே அழுகுறான். ஹயாங் இங்க பாருங்க சுகா, என்ன அடிச்சுட்டா ஹயாங், எனக்கு வலிக்குது ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு போல அப்படியே ரொம்ப அழுகுது. இந்த சைடு சுகாதான் அப்படியே எல்லாருமே முறைச்சு பாக்கலாம். யாரும் எதுவுமே பேசல. எல்லாரும் அப்படியே தலையை கீழே குனிஞ்சு பாக்கலே இருக்காங்க. இந்த சைடு சின்னதான் சொல்றான், இங்க பாரு, உன் பையன் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப ஜேகே இவ்வளவு அமைதியா இருக்கிறது காரணம் ஹயாங்க்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டுதான் அவன் இவ்வளவு அமைதியா இருக்கான். அவன் இன்னைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை உன் மகன் எழுப்ப போறான். அதுக்கப்புறம் எழுப்புனதுக்கு அப்புறம் அவன் நல்லா வச்சு பண்ண போறா பாரு. எனக்கு தெரிஞ்சு உன் பையன் அவன் கிட்ட 2 வாங்கினாதான் சரிப்பட்டு வருவான். இங்க பாரு,
ஜிகே இவ்வளவு அமைதியா இருக்கிறது காரணமே தயாங்னாலதான். இப்ப தயாங்க்கு வேற நல்லா வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சுகாவோட வாய கொஞ்சமாச்சும் அடக்க ஆரம். என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆரம் தான் சொல்றான், ஹே இங்க பாரு, இந்த டயத்துல நான் போய் சுகா கிட்ட ஏதாவது பேசினேன்னா வச்சுக்கோ, என் காதாமட்டிலே 2 வைப்பான். உனக்குதான் சுகாவோட கேரக்டர் நல்லாவே தெரியும்ல. பிள்ளை இப்ப செம்ம கோவத்துல இருக்கு, அதனாலதான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஜேகே இப்ப அவன் நார்மல் ஆயிட்டான்னா வச்சுக்கோ, சுகாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தானா நம்ம சுகா அமைதியாயிருவான். அதனால இதாங்க பிரச்சனையாச்சு, அவங்களே பாத்துக்கிறட்டும். ஆனா இதனால எதுவும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஜின்னு சொல்லும் போது நம்ம ஆரம்பம் அப்படியே திரும்பி ஜேகே பாக்குறான். ஜேகே ஆனா சுகாவை கண்டுக்கல, அப்படியே ரூம்குள்ளதான் போறான். அங்க தயாங் பார்த்தா கண்ணே திறக்கல. நம்ம ஜேகே தான் அப்படியே தயாங் பக்கத்துல உட்காந்துட்டு அவன் கைய அப்படியே டைட்டா புடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு ஆரமும் அப்படியே உள்ள வரான். அவன் போய் ஜேகே ஷோல்டர்ல தான் கை வைக்கிறான். இந்த சைடு ஜேகேயோட கண்ணுல இருந்து பார்த்தோம்னா வெறும் கண்ணீரா வந்துகிட்டு இருக்கு. அவன் அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பார்வையிலே தெரியுது அவன் தயங்க இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவனோட கண்ணீர் எல்லாமே தயங்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அவன் வாயை திறந்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசல. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தயங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணுல இருந்து நிக்காம கண்ணீர் மட்டும் அப்படியே வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஆரமும் ஜேகே கம்ஃபர்ட் பண்ண பாக்குறான். பட் ஆனா ஜேகே கேக்குற மாதிரியே தெரியல. அவன் தயங்க விட்டு ஒரு அடி கூட நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்டெப்பனா அங்கேயே உட்காந்துருக்கான். அதையே நம்ம வெளியே பார்த்தோம்னா நம்ம சுகாதான் அவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் எல்லாமே கேட்டு ஜேகே அப்படியே வெளியே எந்திரிச்சு போறான். இந்த சைடு நம்ம சுகாதான் அப்படியே ஜேகே பார்த்து செம்ம கோவத்துல நிக்கிறான். ஜேகே அப்படியே சுகாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு சுகாதான் சொல்றான், இங்க பாரு ஜேகே, உன் கூட வாழ்ந்த வரைக்கும் எனக்கு போதும். எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் மட்டும் தான் வேணும். நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு டிவோர்ஸ் கொடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த சைடு சின்னதான் அப்படியே செம்ம பயத்திலே அப்படியே ஜேகே பாக்குறான். ஜேகேவோட கண்ணு எல்லாமே அப்படியே ரெட்டிஷா மாறுது. ஆரம் பாக்குறான், போச்சு, இவன் கண்ட்ரோல மீற போறான்னு நினைக்கிறேன் சொல்லி வாய மூடுறதுக்கு நம்ம ஜேகே தான் அப்படியே சுகாவோட நெக்கதான் அப்படியே டைட் பண்ணி தூக்குறான். எல்லாருமே பாக்குறாங்க. நீ அப்படியே செம்ம ஷாக்லயே பாக்குறான். அவனுக்கு அப்படியே ஜேகே பார்க்கும் போது ஒரு மாதிரி கோவம் வருது. அதுவே சுகாவோட நிலைமையை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த சைடு சுகாதான் அவனும் அப்படியே ஜேகே பதிலுக்கு பதில் முறைக்கிறான். இந்த சைடு ஜின்னுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே கிட்டக்கு வரலாம் அப்படின்னு தான் பாக்குறான். ஆனா ஜேகே அவங்க எல்லாருமே அப்படியே செம்மையா முறைக்கிறான். அந்த முறைப்பிலே தெரியுதா அவன் எவ்வளவு கோவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சுகா இந்த தடவை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்ல. அவனும் அப்படியே பதிலுக்கு பதில் முறைச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜேகே தான் கொஞ்சம் கொஞ்சமா சுகாவோட நெக்க தான் அப்படியே டைட் பண்றான். இந்த சைடு சுகா தான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், இங்க பாரு, நான் சாகுறதுனாலும் சரி, இப்பவே நான் சாக தயாருதான். ஏன்னா உன் கூட வாழ எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு நம்ம ஜேகேவை தான் பாத்துட்டு இருக்கான். ஜேகே அப்படியே அவனோட குரூப் அப்படியே ரொம்ப டைட் பண்றான். சுகாக்கு ஒரு மாதிரி வலிக்குது. அவன் அப்படியே ஜேகேவை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். ஜேகேவை பார்த்துதான் பெயினோட ஒரு ஸ்மைல் பண்றான். இந்த சைடு ஜேகே பாக்குறான், ஏண்டா நானும் ஏதோ அவனுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இதுல இருந்தா வாய் ஓவரா பேசுற, உனக்கு என்ன என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தானே வேணும், உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு சுகாதான் அப்படியே ஒரு மாதிரி கான்சியஸ இழக்கிறான். இந்த சைடு ஜேகே பாக்குறான், அப்படியே அவனோட கிரிப்ப லூஸ் பண்றான். நம்ம சுகா அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி போகவும் அப்படியே லீவ் வந்துதான் தாங்கி பிடிக்கிறான். அவன் அப்படியே சுகாவோட நெக்க தான் பாக்குறான். அதுல அப்படியே ஜேகேவோட ஹேண்ட் பதிஞ்சிருக்கு. இந்த சைடு லீக்கு செம்ம கோவம் வருது. அவனுக்கு கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. பட் ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அப்படியே சுகாவை தான் பாத்துக்கிருக்கான். இந்த சைடு ஜேகே பாக்குறான், ஏன்டா எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு யாருக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் புரியலையா? இங்க பாரு சுகா, உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ என் கூட தான் இருந்தாகணும். உனக்கு இந்த விதியில நான் மட்டும் தான் எழுதிருக்கு, வேற யாரும் கூட கிடையாது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை தான் லிஃப்ட் பண்ணி தூக்குறான். ஜின்னுதான் அப்படியே ஆரம்ப பாக்குறான். ஆரம் கண்ணை காட்டவும் ஜின் அப்படியே அமைதியா இருக்கிறான். இந்த சைடு ஜேகோப்க்கு தான் அவனுக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அவன் அப்படியே ஜேகே கிட்டதான் வரான். ஜேகே இங்க பாரு, சுகா பாவம், உனக்கு தெரியும்ல, அவன் ரொம்ப பாவம். சின்ன வயசுல இருந்து அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். அவன் பிறந்த உடனே அவனோட பேரண்ட்ஸ பிரிஞ்சான். அதுக்கப்புறம் ஒன்னாலதான் அவனோட அப்பா அம்மா அவனோட லவ்வர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே முறைச்சு பாக்குறான். நம்ம ஜேகோப் எதுவுமே பேசாம அப்படியே ஜின்னுக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிறான். ஜின்னு தான்,
ஜெகே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுகாவை நீயே கொல்ல பாக்குறியா? இப்படி சொல்லி கேட்கும் போது இந்த சைடு ஜேகே தான், இங்க பாருங்க மூன், அவன் என்னோட பொண்டாட்டி. எப்படி என் பொண்டாட்டியை நான் கொல்லுவேன்? இவனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே இவன் எனக்கு தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இவன் என்னை விட்டு போகணும், டிவோர்ஸ் பண்ணா பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வரத்தான் செய்யும். அத அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரையும் விட இவனுக்கு தான் வயசு கூட, ஆனா சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான். இவனுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா வந்துருவான். இவனோட பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பேபி டால்ஸ பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு தயங்க ஓகேவா தான் இருக்கான். ஜிமினுக்கும் இப்ப என்னோட ஹெல்ப் தேவையில்ல. பட் ஆனா இவன் கூட தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இவ்வளவு நாள் இவனை விட்டு வச்சதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இவனும் இன்னைக்கு மாறுவான், நாளைக்கு மாறுவான் நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இவன் மாறுற மாதிரியே எனக்கு தெரியல. இவனை மாத்த வேண்டிய வேலையை இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சுகாவை தான் பாக்குறான். சுகா கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்கான். இப்ப ஜேகே தான் அப்படியே சுகாவை தூக்கிட்டு போகும்போது இங்க லீ தான் அப்படியே பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு பெயினா இருக்குது. அவன் அப்படியே சுகாவை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கான். சுகாவோட நெக்ல பார்த்தோம்னா அந்த ரெட் மார்க் அப்படி தெரியுது. இவன் அப்படியே நினைக்கிறான், நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா சொல்றேன், இவங்க எல்லார்கிட்ட இருந்து உன்னை நான் சேவ் பண்ணுவேன். இப்ப அப்படியே நம்ம ஆரம்பம் முன்னாடி ஜேகேக்கு முன்னாடி நிக்கிறான். ஜேகே அப்படியே பாக்குறான். ஹயாங், என்ன பண்றீங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்துறான். இந்த சைடு ஆரம்பம், ஜேகே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீ யார தூக்கிட்டு போறேன்னு தெரியுதா? இவன் ஏன் புள்ளடா அப்படின்னு சொல்லும் போது இந்த சைடு ஜேகே சொல்றான், இங்க பாருங்க, இவன் உங்களுக்கு பிள்ளையாவே இருக்கலாம், இவனுக்கு நீங்க அப்பனாவே இருக்கலாம். ஆனா இவன் என் பொண்டாட்டிய கொண்டுட்டு போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. தள்ளுங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆரம்பிக்கிட்டே சண்டைக்கு நிக்கிறான். இந்த சைடு ஆரம் அப்படியே பாக்குறான். ஜேகே நீ செம்ம கோவத்துல இருக்க. உன்னோட கோவத்தை சுகா மேல காட்டாத. அவனு கோவமா தான் இருக்கான். அவன் லைஃப நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? சின்ன வயசுல இருந்து உன்னை ஒரு பிரதர் மாதிரி பார்த்தான். ஆனா திடீர்னு அவனோட லைஃப்ல நீ ஒரு புயலே கொண்டு வந்துட்ட. அவனோட ஃபேமிலில இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, அவனோட லைஃப் மொத்தத்தையுமே நீ மாத்திட்ட ஜேகே. அப்ப அவனுக்கு கோவம் இருக்குமா இருக்காதா? பத்தாக்குறைக்கு இப்ப அவனோட பிரதர்ஸ் 2 பேரையும் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஆரம் கேட்கும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே சுகா பாக்கலாம். சுகா பார்க்கவே பாவமா இருக்கான். ஜேகே அப்படியே பாக்கலாம். ஹயாங், நீங்க என்னதான் பேசினாலும், நான் பண்ணது தப்பே இருந்தாலும் இவங்க 3 பேரும் என் கூட இருப்பாங்கன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வெள்ளைக்கு வேணாலும் போவேன். எனக்கு இவங்க 3 பேருமே ரொம்ப முக்கியம். அதுல நான் நல்லா முடிவா இருக்கேன். 3 பேர் இல்லாம என்னோட லைஃப் கட்டவே கிடையாது. அதனால இப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் கொடுத்தது போதும். இப்ப நான் உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அட்வைஸ கொடுத்துட்டு வந்துடுறேன். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது இந்த சைடு ஆரம் தான் அப்படியே ஜேகே கையில இருக்கிற சுகாவு தான் அப்படியே அவன் கிட்ட வம்படியா புடிச்சு வாங்கிக்கிறான். இந்த சைடு ஜேகே பாக்குறான். ஹயாங், என்ன பண்றீங்க, விடுங்க ஹயாங், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஆரம் தான், இங்க பாரு, நீ உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல, நீ உன் கண்ட்ரோல்ல இருக்கும் போது சுகாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் சுகாவை தூக்கிட்டு போயிடறான். இந்த சைடு ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா ஜிமினாவோட ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இவன் அப்படியே திரும்பி பாக்குறான். ஓ, அடுத்து வேற பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிமினாவோட ரூமுக்கு தான் போறான். அங்க பார்த்தோம்னா நம்ம ஜிம்னா தான் அப்படியே பெட்ல எந்திரிச்சு உட்காடுறான். அவன் உட்காந்துட்டு அப்படியே அவனோட கண்ணெல்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஜேகே தான் அவன் அப்படியே ஜிமினாவை பாக்குறான். ஜிம்னா பாக்கவே அவ்வளவு கியூட்டா இருக்குது. எல்லாம் அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே அவன் கண்ணை ஓபன் பண்றான். அங்க பார்த்தா ஜேகே தான் இருக்கிறான். ஜேகே பார்த்த உடனேயே ஜிமினாக்கு தான் செம்ம கோவம் வருது. அவன் அப்படியே ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். இப்ப ஜேகே தான் அப்படியே மெதுவா நடந்து ஜிம்னா கிட்ட வரான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். இங்க பாரு ஜேகே, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எதுக்காக நீ ரூம்க்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அப்படியே அவன் ஜிம்னாவோட மடியில படுத்துறான். ஜிம்னா அப்படியே ஷாக்லயே பாக்குறான். ஜேகே, என்ன பண்ற, என் மடியில இருந்து எந்திரா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜேகே அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. அவன் அப்படியே ஜிம்னா பார்த்த வாக்குல அப்படியே திரும்பி படுக்கிறான். திரும்பி படுத்துட்டு அவன் அப்படியே ஜிம்னாவோட ஹிப்பதான் அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த சைடு ஜிம்னா அப்படியே பாக்குறான். ஜேகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தள்ளடா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம ஜிம்னோட ஹிப்ப ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜிம்னா அப்படியே குனிஞ்சு பாக்குறான். பார்த்தா ஜேகேவோட கண்ணுல இருந்துதான்
அப்படியே டேர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே ஜிம்னாவோட ஹிப்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்னாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அப்படியே ஜேகேவே பாத்துக்கிட்டு இருக்கான். ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவோட ஹிப்ப டைட்டா ஹக் பண்ணிட்டு அந்த ஹிப்ல அப்படியே கிஸ் பண்றான். இந்த சைடு ஜிம்னாக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அவன் அப்படியே ஜேகேவை புஷ் பண்ண தள்ளவே ட்ரை பண்றான். பட் ஆனா ஜேகே கேக்குற மாதிரியே இல்ல. அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு ஜிம்னாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் அப்படியே பாக்குறான். ஜேகே நீ என்ன பண்ற? நீ எப்ப பார்த்தாலும் என்ன போஸ்ட் பண்ணிட்டே இருக்க ஜேகே, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழும்போது நம்ம ஜேகே அப்படியே நிமிர்ந்து உட்காந்துருந்தான். உட்காந்துட்டு அப்படியே ஜிம்னாவோட கண்ணுல இருந்து ஒரு டேஸ் எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சு விடுறான். ஹே இங்க பாடுறா, நான் ஒன்னும் உன்னை போஸ்ட் பண்ணல, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவுமே பண்ணலடா. எனக்கு உன்னை ஹக் பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கினா போதும் இருக்கு. எனக்கு அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுச்சுன்னா ப்ளீஸ், நான் உனக்கு கொஞ்ச நேரம் ஹக் பண்ணி தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியாம அவன் அப்படியே ஜேகேவை தான் பாக்கலாம். ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை படுக்க வச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்துல வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படியே ஜிம்னாவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அவனோட நெக்ல தான் அப்படியே ஜங்கோ கொண்டு போய் அவனோட ஃபேஸ் வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே அவனோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வருது. அது ஃபுல்லாமே ஜிம்னாவோட நெக் எல்லாமே அப்படியே பட்டுட்டு இருக்கு. ஜிம்னாக்கு புரியுது இவன் ஏதோ நினைச்சு கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி ஜேகேவோட ஹேரை தான் அப்படியே கோதி கொடுத்துட்டு இருக்கான். ஜேகே அப்படியே பாக்குறான். ஜிம்னாவோட கண்ணு தான் அவ்வளோ அழகா இருக்குது. அவன் அப்படியே அவனோட கண்ணை மட்டுமே அட்மையர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டேய், இதுல இருந்து நம்ம ஜிம்னாவோட ஸ்டோரி கொஞ்சம் கண்டினியூ ஆகும்டா.